இந்த சேனல் வைடி, இந்த பாட்டு நல்லா இருக்கும். எனக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்பா. இந்த பாட்டுல உண்மையிலே எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். யாருக்கடி அண்ணனை பிடிக்காம இருக்கும்? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். மதுரைக்கு போகாதடி அந்த மல்லிப்பூ கண்ண வைக்கும், தஞ்சாவூர் போகாதடி காட்டாம பொம்மை நிற்கும், தூத்துக்குடி போனா சில கப்பல் கரை தட்டும், கொடைக்கானல் போனா அங்க மேகம் ஒன்ன சுத்தும், கற்பூர கன்னிகை வாராய் அடி அளந்து அளந்து நைந்து நைந்து பாராய், நீ வங்காள மகாராணி வலது காலெடுத்து வாராய். அடி ஒத்தையில தனியாக மெத்தையில தூங்காத அக்கா மக வாராண்டி அழைச்சி போங்க. நீ ஏன்டா அந்த பாட்டை பாடுன? சும்மா அவங்களுக்கு கம்பெனி கொடுக்க. கார்த்திக் சார், யார் இவங்க? அது ஒன்றும் இல்லை, இவன் என் தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான். இங்கே சென்னையில தான் ஒர்க் பண்ண போறான். ஓ அப்படியா? ஆமாம் மேம், சென்னையில தான் நான் ஒர்க் பண்ண போறேன். நானும் இந்த ஒர்க் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஓ அப்படியா, பரவாயில்லையே. கார்த்திக் சாருக்கு ஆப்போசிட்டா இருக்கீங்க. கார்த்திக் சார் வாயே திறக்க மாட்டாரு, நீங்க நல்லா பேசுறீங்களே. அண்ணன் தம்பிங்க தான், அதுக்குன்னு அண்ணன் மாதிரி தம்பிக்காரன் இருக்க முடியுமா? ரொம்ப வாய் பேசுறடா நீ, ரொம்ப வாய் பேசுற. அண்ணன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல, சும்மா நீ நான் தானே பேசிட்டு இருக்கேன், நீ அமைதியாவே இரு எப்பவும் போல. சரி விடுங்க கார்த்திக் சார், நீங்க தான் இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க, அவராச்சும் கொஞ்சம் பேசட்டும், விடுங்க. ஆமா, உங்க தம்பி என்ன படிச்சிருக்காரு? எம்பிஏ படிச்சிருக்கான். ஓ எம்பிஏ படிச்சிருக்காரா? ஆமா. உங்க கம்பெனில ஏதாச்சும் வேலை இருக்கா? ஏன்னா அப்படி பாக்குற? கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நீ எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சே அப்படி இல்லை. அப்போ கார்த்திக் சார், நாளைக்கு உங்க தம்பி நம்ம கம்பெனிக்கு மட்டும் அழைச்சிட்டு வரீங்களா? கண்டிப்பா அழைச்சிட்டு வரமா. ஆமா, உங்க நேம் என்ன? என் நேம் வருண் மேம். ஓ வருணா, ஓகே வருண். உங்ககிட்ட ரெஸ்யூம் இருக்கா இப்போ? இருக்கு மேம். அப்போ உங்க ரெஸ்யூம் எடுத்துட்டு வாங்க, நான் ஹாலில் வெயிட் பண்றேன். ஓகே மேம். இந்த இப்போயே வரேன். டேய் அண்ணா, நீங்கள் வெயிட் பண்ணேன், நான் போய் ரெஸ்யூம் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே கெஸ்ட் ஹவுஸ் போகலாம். என்னடா நடக்குது இங்கே? வந்த பேசுனேன், ரெஸ்யூமை கொடுக்குறேங்கிற. அப்புறம் வேலைக்காக தானே வந்தேன், என்ன வந்து தேடணும்னு நினச்சேன். இப்போ அதுவாகவே கிடைக்குது. எதுக்கு கிடைக்கிறத விட நீயே சொல்லு. சரி நீ வெயிட் பண்ண, நான் போயிட்டு வந்துடுறேன். ரைட்டு, கிளம்பு. சொல்லுங்கக்கா. வருண், எனக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்கு காலேஜ்ல. ஓ அப்படியாக்கா, நாளைக்கு ஆஃபீஸ்ல வேற மீட்டிங் இருக்கே. ஆமா, ஆஃபீஸ்ல வேற மீட்டிங் இருக்குதான். ஆனா என்னால நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர முடியாது. அதான் வைஷு எல்லாத்தையும் பாத்துக்கிறாளே, வைஷுவே நாளைக்கு ஆஃபீஸ்ல உள்ள மீட்டிங் அட்டென்ட் பண்ணிடுவா. சரிக்கா, நீ வைஷு கூட மட்டும் இருந்தா போதும், ஓகேவா? நான் வைஷு கூட போயிட்டா அப்புறம் உங்க கூட யாரு இருப்பா? நான் மதுவை அழைச்சிட்டு போறேன் காலேஜுக்கு. ஓகேக்கா. காலேஜ் அவருக்கு வேற அப்படியே பெண்டிங்ல இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. அதையும் போய் நான் பார்க்கணும், சைட்டையும் விசிட் பண்ணி. நாளைக்கு எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. நீ வைஷுவை மட்டும் நாளைக்கு பார்த்துக்கோ, ஓகேவா? சரிக்கா. ஏதாச்சும் ஒன்றுனா எனக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணாம இருக்காதீங்க. மீட்டிங்ல இருக்கேன், கால் பண்ணக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. ஓகே. சஞ்சய் சார், நீங்க எப்போ வந்தீங்க? நம்ம ஆளு வேணாம், இப்போ இவங்களை கண்டுக்க வேணாம், அப்புறமாட்டி பேசிக்கலாம். என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். சஞ்சய், நீங்க எப்போ வந்தீங்க? என்ன சஞ்சய், வரேன்ட்டு சொல்லவே இல்லை, திடீர்னு வந்து நிக்கிறீங்க. எப்போ வந்தீங்க? நாங்க மார்னிங் தான் மேம் வந்தோம். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன இவரை நம்மளை கண்டுக்கவே இல்லை. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சஞ்சய். போனீங்க வரவே இல்லை. வீட்ல ஏதாச்சும் ப்ராப்ளமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மேம். சரி, வீட்டெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்களே? எல்லாருமே நல்லா இருக்காங்க. வேலை முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனாலதான். ஓகே. ஆமா, அவங்க யார் 2 பேரும் புதுசா இருக்காங்க? கார்த்திக் சார் மாதிரியே ஒருத்தர் இருக்காரு, யார் அது? இவனுங்க 2 பேருமே தம்பி தான் மேம். ஓ அப்படியா? ஆமா, இவங்க 2 பேருமே எங்க தம்பிங்க தான். ஓகே. அப்புறம் மேம், உங்ககிட்ட நான் கூட காலேஜ்ல வேலைக்கு கேட்டிருந்தேனே, ஆமா. அந்த லாஸ்டா நிக்கிறானே அவனுக்கு தான் நான் வேலைக்கு கேட்டிருந்தேன். நீங்க எப்போ என்னன்னு சொல்லிருந்தீங்கன்னா அவன் ஜாயின் பண்ணிடுவான். ஐயா, நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு. அக்கா, உங்க கூட மது வரால, மது வேணா இன்டர்வியூ எடுக்கட்டுமே? ஆமா, நாளைக்கு என் கூட மதுவும் வரா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ப நீங்க நாளைக்கே வர சொல்லுங்க. ஓகே மேம். அப்புறம் சஞ்சய், நீங்க எப்போ ஒர்க்குக்கு வரீங்க?
நாளையிலேருந்து வருவீங்களா? நாளையிலேருந்து நான் வர ஆரம்பிச்சிடுவேன். ஓகே ஓகே சஞ்சய். நான் சிவா சார் கிட்ட தான் நான் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிருக்கேன். அவர்கிட்ட நான் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் அவர்கிட்டயே என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க. அப்புறம் நாளைக்கு ஆஃப்டர்நூன் நான் சைட் விசிட் பண்ண வருவேன். அப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நோ ப்ராப்ளம் மேம். சொல்லிட்டீங்களே, நாளைக்குள்ள நான் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓகே சஞ்சய், பெண்டிங் ஒர்க்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு பாருங்க. ஓகே மேம். இங்கே தானே நான் நிற்கிறேன். என்னை எங்கேயாச்சும் பார்த்து எப்படி மது இருக்கீங்கன்னு கேட்குறாரா பாரு. நம்ம தான் எதுவும் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கோம் போல. டேய் மச்சான், உன் ஆளு பக்கத்துல எனக்கு எதுவும் ஆளுகிட்ட எதுவுமே பேசாம சைலண்டா இருக்க, இப்படிலாம் இருக்க மாட்டியே. அதெல்லாம் ஒரு காரணமா தான் பாரு. ஏதோ பண்ற. சரி. ஓகே சஞ்சய், எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது. நான் கிளம்புறேன். நீங்கள் இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க. ஓகே மேம். அப்போ நான் போயிட்டு வரேன். சரி மேம். மேம், நானும் உங்க கூட வரணுமா? ஆமாம் பாரு, எனக்கு இன்னைக்கு ஹெல்ப் வேணும். நீ வா. சரி மேம். மது, அக்கா கூப்பிடுறாங்க. இவ என்ன பண்றா? ஏய் மது. மது, உங்களை மேம் கூப்பிடுறாங்க. என்னது? உங்களை மேம் கூப்பிடுறாங்க. ஏன்க்கா? சொல்லுங்கக்கா. என்னடி ஆச்சு? என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. சொல்லுங்க. நீ சஞ்சய்க்கெல்லாம் சாப்பாடு வச்சு கொடு. சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ மேம், சாப்பாடுலாம் வேணாம், நாங்கள் வெளில சாப்பிட்டுக்கிறோம் இன்னைக்கு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இங்கே தான் சாப்பிட போகணும். மது, நீ போய் சாப்பாடு வச்சு கொடு. சரிக்கா, நீங்கள் போயிட்டு வாங்க. சரி. என்னாச்சு இவருக்கு? ஒருவேளை என் மேலே ஏதாச்சும் கோவமாக இருக்காரோ? மது, நான் எதுவுமே பண்ணலையே. நான் எந்த தப்புமே பண்ணலையே. மது, சொல்ல போனா நான் தான் அவர் மேல கோவமா இருக்கேன். அவர் எதுக்கு என் மேல கோவமா இருக்காரு? டேய் என்னதான்டா ஆச்சு உங்களுக்கு? என்னத்தை தான் அப்படி யோசிக்கிறாங்க? டேய் என்னடா நடக்குது? அண்ணன் ஏன் இந்த பொண்ணையை கூப்பிட்டு இருக்காரு? இந்த பொண்ணு ஏன் இப்படி யோசிக்கிறாங்க? தெரியலையேடா. நானும் உன் கூட தானே வந்திருக்கேன். எனக்கே இவங்க யாருன்னு தெரியல. மது, டேய் என்னோட அண்ணன் கொஞ்சம் கோவமா கூப்பிடுற மாதிரி இருக்கு. டேய் சும்மா இருந்தா இரியேன், எனக்கு தான் தெரியலங்கிறனே. டேய் ரெண்டு பேரும் வாயை மூடுங்கடா. ஏய் மது. சொல்லுங்க சஞ்சய், சொல்லுங்க. என்னாச்சு? என்னத்த அப்படி யோசிச்சுட்டு இருக்க? சீச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சய். நீங்க வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ என்னத்த யோசிச்சுக்கிட்டு இருக்க? சீச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சய். வாங்க சாப்பிட வாங்க. இங்க பாரு, என்ன பாரு. சாரி. டேய் மச்சான், நாங்க கிளம்புறோம், நீ பேசிட்டு வா. சொல்லாதீங்க, செய்யுங்கடா. டேய் அவன் சொன்னது காதுல உள்ளல. போங்கடா. ஏய் இதுதான் நம்ம அண்ணியாடா? எது அண்ணியா? ஆமாண்டா, அண்ணி உண்மையிலே ரொம்ப அழகா இருக்காங்கடா. அண்ணனுக்கு பொருத்தமான ஜோடி. ஏய் ரெண்டு பேரும் சும்மா இருங்கடா, போங்கடா. ஐயோ, இவரை என்ன பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். நானும் இவர் பேசினதெல்லாம் நினைக்க கூடாதுன்னு நினைக்கும் போதெல்லாம் இவர் முகம் தான் கண்ணுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ 2 நாளா தான் நானே கொஞ்சம் சரியானேன். இப்போ மறுபடியும் இவர் முகத்தை பார்த்ததும் எனக்கு அதே தான் ஞாபகம் வருது. என்னதான் பண்றது? சரி, இங்க இருக்கிறது இனிமே நமக்கும் மரியாதை கிடையாது. நம்ம இங்கேயே கிளம்பிடலாம். ஏய் வைஷு. சொல்லுடி. நான் ரூமுக்கு போறேன், நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டு வா. சரிடி. ஏங்க தாரா, வைஷு மேம், நீங்க ஒன்றும் தப்பா நினைக்கலன்னா நான் தாரா கிட்ட கொஞ்சம் பேசலாமா? இதே இருக்கு கார்த்திக், நீங்க பேசுங்க, நான் போய் வரேன்னு பாக்குறேன். இவன் நான் பசங்க எப்படி சொல்லிட்டான்? ஏய் வைஷு, என்னடி டக்குன்னு நீ வந்து பேசுங்கன்னு சொல்லிட்ட? இங்க பாரு, நானும் உன்னை 2 நாளா நோட் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிடவும் மாட்டேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேன், ஒரு மாதிரி டல்லா இருக்கேன். எதுவா இருந்தாலும் இப்பயே பேசி முடிச்சிடு, சரியா? இதை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு இன்னும் கஷ்டமாகிட்டே தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் இப்பயே பேசி முடிச்சிடு. உனக்கும் அவருக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி பேசிடு, ஓகேவா? நான் கிளம்புறேன். அப்படிங்கிறியா? ஆமா. சரி சரி, நான் போயிட்டு வரேன், நீ என்னன்னு பேசிட்டு வா. சரிடி. இப்போ நான் இந்த பிள்ளை என்ன பண்ணேன்னா, இந்த பிள்ளை இப்படி நம்மளை பார்த்து பயந்துட்டு இருக்கு. இந்த பிள்ளை நம்மளை இப்படி பார்த்து பயந்தா மற்றவங்க தப்பாலாம் நினைப்பாங்க. சொல்லுங்க, என்ன என்கிட்ட பேசுறா நீங்க? பாரா, நல்லா நான் வந்து பேசணும்னு வருவாங்க. இப்போ நான் பிள்ளை டோட்டலா மாறிடுச்சு. திடீர்னு இப்படிலாம் மாறுவாங்களா? கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
டக்குனு மாறுறவங்களை இப்பதான்ப்பா நான் பாக்குறேன். உங்களை தான் கேட்டேன், என்கிட்ட என்ன பேசணும் நீங்க? ஏங்க உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? பேசியும் தொல்லை பண்ணீங்க, இப்ப பேசாம தொல்லை பண்றீங்க. நீங்க ஏதாச்சும் உங்க மனசுல இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. நீங்க இப்படி என்கிட்ட பேசாம இப்படி விலகி விலகி போறத பார்க்கும்போது எனக்கே நான் ஏதோ தப்பா உங்ககிட்ட பேசிட்டேனோன்னு தோணுது. அப்படி உங்ககிட்ட நான் ரொம்ப ஹார்ஷா பேசியிருந்தேன், நான் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஐயோ, நீங்க ஹார்ஷான பேசல, நீங்க பேசினது கரெக்ட். நான்லாம் உங்களை ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டேன். நீங்களே ஒர்க் பண்ணதான் இங்க வந்தீங்க. உங்க ஒர்க்கை பார்க்க விடாம நான் உங்களை உண்மையிலே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க கோவமா பேசினது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா நீங்க பேசினதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என் மேலதான் முழுக்க முழுக்க தப்பு. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பார்க்கவே கூடாதுன்னு தான் உங்களை விட்டு நவுந்து போனேன். இன்னைக்கு உங்களை நான் பார்க்க வேண்டியதா ஆயிடுச்சு. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, நானும் என் மனசுல எதுவும் வச்சுக்கல. என்னை பத்தி நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. அப்போ உங்களுக்கு என் மேல எந்த கோவமும் இல்லையா? சாச்சா, உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை, என் மேலதான் எனக்கு கோவம். அப்போ கொஞ்சம் நார்மலாச்சும் பேசுங்களேன். அது அது வந்து இங்க பாருங்க, பேசாம நீங்க இப்படி விலகி விலகி போறது தான் எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்லியாவாச்சும் பேசுங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸாவாச்சும் இருப்போம். பார்த்தா பேசுங்க, வந்து கூட எனக்கு பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்னை பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு ஹலோ ஹாய் ஆச்சும் சொல்லுங்க. சரி சரி, ஓகே. இனிமே உங்களை நான் இக்னோர் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்லியா இருப்போம். நீங்களும் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, நானும் எதுவும் மனசுல வச்சுக்க மாட்டேன். இது ஓகே. திடீர்னு என்னோட சேட்டை பிடிச்ச பொண்ணு அமைதியா அடிச்சனோடனே எனக்கே ஒரு நிமிஷம் கஷ்டமா ஆயிடுச்சு. நானே 2 நாளா உங்களை நினைச்சு உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இங்க வந்ததுலேருந்து நீங்க மட்டும்தான் இந்த வீட்டில் கொஞ்சம் துருன்னு ஏதாச்சும் சேட்டை பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு 2 நாளா உங்க 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 பேச்சு கூட எனக்கு கேட்கல. நான் கூட இடையில இங்க வந்தேன், அப்போ கூட நீங்க இல்லை. நான் அப்படியே நினைச்சேன், சரி நீங்க ஏதோ அப்செட்டா இருக்கீங்க போல அப்படின்னு. கண்டிப்பா உங்க வீட்டில் உள்ளவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களே. அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க தான், ஆனால் நான் எதுவுமே அதை பற்றி சொல்லிக்கல. சரி, அதை பற்றி நம்ம பேச வேணாம், விட்டுருங்க. அதுவும் சரிதான். சரி, இப்போ நீங்க ஓகே தானே? இப்போ நான் ஓகே தான். அது வரைக்கும் எனக்கும் ஓகே தான். என்ன மன்னிச்சிட்டீங்களே? அதெல்லாம் உங்களை நான் மன்னிச்சிட்டேன். ஓகே தாரா, இப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அதனால தயவு செஞ்சு என்னை இக்னோர் பண்ணாதீங்க. ஓகே. அண்ணி, வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசுனீங்களா? இல்லடி, நான் பேசலை. பேசுகிறேன், நீ எதுக்கு இதை பற்றி நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்க? நான் உனக்கு தான் வாக்கு கொடுத்துட்டேனே, எதுக்கும் நீ கவலைப்படாத. எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும். நீங்கள் கொடுத்த வாக்கில் கரெக்டாக தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அண்ணி. இருந்தாலும் எனக்கு உள்ள ஏதோ ஒரு பயம், அதனால தான். இங்கே பாரு, தேவையில்லாமல் இதையே நினச்சிக்கிட்டு உன் உடம்ப நீயே கெடுத்துக்கிட்டு இருக்காத. சாப்பிட்டியா இல்லையா நீ? இல்லை நீ, எந்திரிச்ச கையோட நான் இங்கே தான் வரேன். இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத. நான் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் பேச ஆரம்பிச்சிடுவேன். அதனால உனக்கு எந்த கவலையுமே வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்படாத. அண்ணி, நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க எனக்கு தெரியும். ஆனால் எந்த பையனுக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க? நான் சிவாக்கு தான் அவங்க அண்ணன் கிட்ட பேசினேன். உங்க அண்ணன் என்ன சொல்றாரு, சிவாக்கும் அனன்யாக்கும் வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுமையா இரு, நானே சொல்றேன் அப்படின்னு இருக்காரு. ஓ அப்படியா நீ? ஆமா, அவனுங்களாம் இப்போ வேலைக்கு போயிருக்கானுங்க. அதனால இப்போ நம்ம அதை பத்தி பேசணும். அவனுங்க வேலையை முடிச்சுட்டு வரட்டும், சரியா? சரி அண்ணி. நீங்க எந்த பையனுக்கு பேச போறீங்கன்னு தெரிஞ்சா கூட எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதுக்காக தான். நீ சொல்லு, யாருக்கு கட்டி கொடுக்க போற? இங்க பாருங்க நீ, நான் அந்த பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணணும், மூத்த பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணணும், இளைய பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன். கார்த்திகா இருக்கட்டும், வருணா இருக்கட்டும், கரணா இருக்கட்டும், இவங்கெல்லாம் 3 பேர்ல யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் கொடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான் என்னுடைய ஆசையெல்லாம். நீங்களே சொல்லுங்க, நம்ம வீட்டுல எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தான். இந்த பையன் தான் நல்ல பையன், அந்த பையன் தான் நல்ல பையன்னு யாரையுமே குறைச்சே இடம் போட முடியாது. அந்த அளவுக்கு புத்திசாலிங்க 6 பேருமே. அதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணும் இல்லை. நீங்க என்னன்னு பார்த்துட்டு பொறுமையா கூட முடிவு எடுங்க.
ஆனா எந்த பையனுக்கு பேச போறேனாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணி. சரி சரி, இன்னைக்கு ராத்திரி உங்க அண்ணன் கிட்ட நான் என்ன ஏதுன்னு பேசிட்டு நாளைக்கு காலையில உனக்கிட்ட நான் சொல்றேன். ம், சரி அண்ணி. சொல்லுங்க சஞ்சய். நான் சாரி கேட்டேன், அதுக்கு இன்னும் ரிப்ளைவே வரல. நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அப்போ என்னுடைய சாரி உங்களுக்கு வேணாமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. சரி, ஏன் இப்போ கோவமா இருக்கீங்க? நான் ஏன் உங்க மேல கோவப்படணும்? அப்போ திரும்பி என்னை பார்த்து சொல்லுங்க. என்ன? ஒண்ணும் இல்ல. உங்களை தான் கேட்குறேன், என்ன? என்ன இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா கோவமா பேசுறீங்க? இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? அதுவும் உங்க மேல போய் நான் கோவப்படுவேனா? சாரிங்க, அங்க போனதுலேருந்து எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. எதுக்கு கூப்பிட்டாங்கன்னே தெரியல, ஆனா எனக்கு நிறைய வேலை கொடுத்தாங்க. ம், உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஆச்சும் பண்ணியிருக்கணும். நீங்களே நினைப்பீங்க அந்த அளவுக்கு எனக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னு. நான் தான் பண்ணல. உங்களுக்கு இங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் அண்ணனுங்க கிட்ட கூட யார்ட்டையுமே பேசல. ம். ஆனா நான் பேசும் போதெல்லாம் உங்களை பத்தி தான் தெரியுமா கேட்பேன். அதுக்கு டைரக்டா நீங்க எனக்கே ஃபோன் அடிச்சு கேட்டு இருந்திருக்கலாமே. ஐயோ ஆமால மது, உங்களுக்கே அடிச்சு கேட்டிருக்காங்க. என்னங்க ஏன் வளரிட்டு இருக்கீங்க? சரி அதெல்லாம் விடுங்க. இப்போ நான் இங்க வந்தது உங்களுக்கு ஹாப்பி தானே? ஹாப்பி தான். என்ன மது டக்குன்னு சொல்லிட்டீங்க? அப்புறம் ஹாப்பியான்னு கேட்டா ஹாப்பின்னு தானே சொல்ல முடியும். அப்போ சேடா இருக்கீங்களான்னு கேட்டா சேடா இருக்குன்னு சொல்லுவீங்களா? இல்ல, அப்பயும் ஹாப்பியா இருக்கேன்னு தான் சொல்லுவேன். என்ன சொன்னீங்க? எனக்கு காதுல விழல. ஒண்ணும் இல்ல. போங்க, போய் வேலையை பண்ணுங்க. நாளைக்கு ஒர்க்குக்கு போகணும். எனக்கு தெரிஞ்சு உங்க ஒர்க் எதுவும் நடக்கலன்ட்டு தான் நீங்க என்ன மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரு சொன்னா உங்களை நான் மிஸ் பண்ணேன்னு ஃபர்ஸ்ட்? நான் அப்படிதான் நினைச்சேன் நீங்க என்ன மிஸ் பண்ணீங்கன்னு. சேச்சே, நான் உங்களை மிஸ் எல்லாம் பண்ணல. என்ன எங்க காலேஜ் ஒர்க்கு வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கேன்னு நினைச்சு கவலை தான் பட்டேன். என்னங்க மது இப்படி சொல்றீங்க? சும்மா சொன்னேங்க. சரி போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. ஆஃப்டர்நூன் நான் வரேன். ஆமா, நீங்க சாப்பிடல இன்னும்? வாங்க, நான் சாப்பாடு வச்சு கொடுக்குறேன். நான் இன்னும் சாப்பிடல. சரி சாப்பாடு வச்சு கொடுங்க. உங்க கையால சாப்பிட்டு ரொம்ப நாளா ஆகுது. ம். மது உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? என்னது? உண்மையிலேயே நான் உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். ம். ஐயோ என்ன மது வெக்கமா? சேச்சே, அப்படிதானே, நான் ஏன் வைக்கப்பட போறேன்? நீங்க இப்படி தரேன்னு பேசிட்டே இருக்காதீங்க. வாங்க வந்து சாப்பிடுங்க. சரி வாங்க போலாம். என்ன எப்பவுமே நெட்வொர்க் நல்லா கிடைக்கும், இன்னைக்கு என்ன இப்படி பண்ணுது? ஐயோ என்ன நெட்டே கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன மீரா மாதிரி இருக்கு? மீரா தானோ? சரி போய் பார்ப்போம். சொல்லுங்க மூர்த்தி சார், திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, காலேஜ் ஒர்க் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்போம் தான் கால் பண்ணேன். அதுலலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சார், நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. சரி சரிம்மா. ஏங்க அங்க நிக்காதீங்க, கீழே பாம்புங்க. ஐயோ சிவா, பாம்பு! மீரா மீரா எந்திரிமா. ஐயோ இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நல்ல வேளை பாம்பு அந்த பக்கம் போயிடுச்சு. பாம்பை பார்த்து அதிர்ச்சியில மயங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி முதல்ல வீட்டுக்கு அழைச்சிட்டு போவோம். நான் வேற நான் வந்தேன், இல்லைன்னா என்ன ஆகுறது?